சூப்பர். ஆனா போட்டோ ஓகேவா? ஓகேடா. நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா போ. டேய் வருண், நீ வேணா பாரு, வெண்ணிலா போட்டோ மூலமா உன் பிசினஸ் எல்லாமே சீக்கிரமா சேஞ்ச் ஆகும். வருண் நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இங்க வந்து நில்ல. அண்ணி டச் அப் பண்ணி விடுங்க. வா இங்க வா. அண்ணி இப்படி திருப்புங்க. நீ அந்த பக்கமா வச்சிருக்கீங்க. ரெடி. என்ன நீ ஒவ்வொரு ட்ரெஸ் சேஞ்சுக்கு இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்க? மாடல் ஆகணும்னு ஆசைப்பட்ட மட்டும் பத்தாது, பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். சரியா? ஏய், என்ன முகத்தை அப்படி திருப்பிட்டு நிக்கிற? வந்து நில்லு. இல்ல, என்னால முடியாது. என்னது முடியாதா? அதுக்குள்ள என்ன ஆச்சு? பின்ன நான் உங்களுக்காக இவ்ளோ பண்றேன், எப்ப பாரு முறைச்சிட்டே இருக்கீங்க. என்கிட்ட பாசமா பேசுங்க, அப்பதான் நான் வருவேன். என்ன நேரம் பார்த்து பழி வாங்குறியா? இப்ப வர போறியா இல்லையா? இப்படி எல்லாம் மிரட்டினீங்கன்னா கண்டிப்பா வரமாட்டேன். பாசமா பேசுங்க, அப்ப நான் வந்து நிக்கிறேன். போட்டோஸ் எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்ததை விட போட்டோல நல்லா தான் இருக்கா. இந்த பாருங்க சித்தி, ரெண்டு பேரும் ஜோடியா அழகா இருக்காங்க. அது நான் போஸ் சரியா கொடுக்கலன்னு சொல்லி அவர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் அத்தை. அப்பதான் கௌதம் மாமா எங்களுக்கே தெரியாம எடுத்திருக்காரு. பின்ன அவனை ஜோடியா நிக்க சொன்னா நின்னு போஸ் கொடுப்பானா? மாட்டான்ல. அதனாலதான் உங்களுக்கே தெரியாம இந்த போட்டோஸ் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்ல சித்தி, ஆரம்பத்துல வருண் கொஞ்சம் சிடு சிடு சிடுன்னு இருந்தான். அதுக்கப்புறம் வெண்ணிலா தான் ரொம்ப சத்தம் போட்டீங்கன்னா நான் பாதியிலே போயிடுவேன்னு சொல்லி மிரட்டித்தான் வழிக்கே கொண்டு வந்தான். வெண்ணிலா கொஞ்சம் கொஞ்சமா வருண வழிக்கு கொண்டு வந்துருவான்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு சித்தி. எனக்கு அது என்னைக்கோ தெரியும் கௌதம். அதனால தானே வெண்ணிலாவுக்கு நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சீக்கிரமே வருண வழிக்கு கொண்டு வந்துருவா. அத்தை, அக்கா தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்தா அத்தை. லைட் பிடிக்கிறதுல இருந்து எனக்கு மேக்கப் போடுற வரைக்கும் எல்லா விதத்திலயும் ஹெல்ப் பண்ணா. தேங்க்யூ சோ மச்க்கா. எனக்கு தெரியுமா, வான்மதி உன் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கா. உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்காக தான் வாழ்க்கையவே விட்டு கொடுக்க நினைச்சவ இந்த ஹெல்ப் எல்லாம் சாதாரணம். ஆமா அத்தை, அக்காவுக்கு என் மேல எப்பவுமே பாசம் அதிகம். அக்கானா அது வான்மதி மாதிரி தான் இருக்கணும். அவளை மாதிரி அன்பான அக்கா கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். வெண்ணிலா, என்னங்க? வெண்ணிலா வா, என் கூட கொஞ்சம் பேசணும். ஏய், என்ன யோசிக்கிற? வா. வா. எங்க பத்த வச்சா பிரச்சனை வெடிக்குமோ அங்க பத்த வைக்கிறேன். அண்ணே, திருட்டுத்தனமா வீட்ல யாரும் பாத்திர கூடாதுன்னு அவ்வளோ பயம். பயமா? எல்லாம் ஒரு மரியாதை தான். மூஞ்ச பார்த்தாலே தெரியுது பயமா மரியாதையான்னு. இப்ப எதுக்கு இங்க வந்த? ஆமா,
இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருக்க போறீங்க? உங்களை விட சின்ன பசங்கலாம் தனியா பிசினஸ் பண்ணி அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்காங்க. ஆனா நீங்க என்ன அப்படியே இருக்கீங்களே. யார சொல்ற? ஓ, அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம வருண் தனியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. நாளைக்கு கடை ஓபனிங் வச்சிருக்காரு. என்ன சொல்ற? ஆமா பிரதர், வீட்ல யாருக்கும் சொல்லாம தனியா ஆரம்பிச்சிருக்காரு. சின்ன வயசுல ஓனர் ஆகிட்டாரு. அவரை பார்த்து நாம எல்லாரும் கத்துக்கணும். முக்கியமா நீங்க கத்துக்கணும். பொன்மதி, கோவப்படாதீங்க பிரதர், உண்மையதானே நான் சொல்றேன். இப்ப பாருங்க, கௌதமும் நானும் கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். வரும் தனியா கடை திறக்க போறாரு. ஆனா நீங்க ச்சே, பாவம், கடைசி வரைக்கும் சம்பளத்துக்கு வேலை செய்ய வேண்டியதுதான். ஓ, உங்களுக்கு சம்பளம் கூட கிடையாதுல்ல? வெறும் 3 வேளை சாப்பாடு, தங்க இடம், அவ்வளவுதானே? ஆமா, இந்த சம்பளம் இல்லாம வேலை செய்யறவங்கள என்னமோ சொல்லுவாங்களே. அடிமை. இல்ல 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 இல்ல, கொத்தடிமை. உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரன். உங்க சித்திய பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றத செய்யற எடுபடி நானு. உங்களோ உங்களுக்கு என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? எங்க சித்தி உங்களை மருமக மாதிரியா பாக்குறாங்க. பெத்த மக மாதிரி தானே பாத்துக்கிறாங்க. என்னது மகனா? இல்ல, அவங்களுக்கு நான் அடிமை. அப்படிதான் இது நாள் வரைக்கும் என்ன வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஏங்க ப்ளீஸ்ங்க, கோவத்துல என்ன பேசுறோன்னு தெரியாம வார்த்தைய விடாதீங்க. கோவத்துல இல்லடி, உண்மையதான் சொல்றேன். எனக்கு இந்த வீட்டுல மரியாதை இல்ல, மருமகன்ற அந்தஸ்தும் இல்ல. உங்களுக்கு யாருங்க மரியாதை கொடுக்கல? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வீட்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? என்னடி எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? உங்ககிட்ட எத்தனை நாளா நான் தனியா பிசினஸ் பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்கேன். ஏன் உங்க கடையில ஓனர் ஆகிற தகுதி எனக்கு இல்லையா? ஒரு பிசினஸ் பண்றதுக்காக உழைக்கிறேன். இந்த வீட்டுக்கு ஓயாம உழைச்சு கொட்டிட்டு இருக்க. நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. நான் பிசினஸ் பண்ணணும், அதுக்கு நீதான் என்ன பண்ணணும். போவோம், சித்தி போய் கேட்டு வா. நான் எப்படிங்க? இந்த வீட்டுல உனக்கு உரிமை இல்லையா?